சோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்றைக்கி இந்த ஒரு நல்ல வீடியோ வாயிலாக அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பழனி ஸ்ரீ ஞானதண்டாயுதபாணியை வணங்கி எனக்கு இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரையும் வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோங்க. உங்களுக்கு இது எங்கேயுமே கிடைக்காது. அதாவது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு குளிகை நேரம்னு சொல்லுவாங்க. அப்போ அது குளிகைனா என்னன்னே தெரியல நிறைய பேர்த்துக்கு. அப்புறம் அந்த குளிகை நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற நாலேஜும் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது குளிகைங்கிறது அந்த சனியோட மகன் மாந்தி, அந்த அதை தான் குளிகைன்னு சொல்லுவாங்க. அப்போ குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அப்படியே ரெட்டிப்பாகும், அப்படி மல்டி ஆகுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குளிகை நேரத்தில் ஒரு நகை வாங்குறீங்க. அப்போ என்னாகும், இன்னொரு நகை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். குளிகை நேரத்தில் ஒரு கிரையம் பதிவு பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும், இன்னொரு கிரையை நீங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும். இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி தானே. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒரு குளிகையில் ஒரு 2 வீலர் வாங்கலாம், குளிகை நேரத்தில் ஒரு கார் வாங்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளிகை நேரத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு கால் போடலாம். அப்புறம் அந்த வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சு, அதாவது வேலையெல்லாம் முடிஞ்சு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு அந்த குளிகை நேரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா மறுபடியும் இப்போ ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க, அவங்க இன்னொரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் மிக மிக சிறப்பு. ஆனால் அதே இந்த குளிகை நேரத்தை திருமணத்துக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. அதாவது தாலி கட்டுற நேரம், மாங்கல்யம் செய்யறதுக்கு கொடுக்கக்கூடிய நேரம், அதே மாதிரி ஒரு மாங்கல்யத்துக்கு, அதாவது அந்த புது பொண்ணுக்கு புடவை எடுக்கிறது, இந்த மாதிரி நேரத்தை அந்த குளிகைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா அது இன்னொருக்காக நடக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ மாங்கல்யம் திருமணங்கிறது ஒரு டைம் தான் நடக்கணும், அதுதான் பெஸ்ட்டு. அப்போ இன்னொரு திருமணம் பண்ணலான்னு ஆசை இருக்கிறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தவறான செயலை நம்ம இப்படி தான் பண்ணிக்கணும், இதுதான் கரெக்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த திருமணம் இதெல்லாம் தவிர்த்துட்டோம். இன்னொன்று இந்த பெரியவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்கள அந்த குளிகை டைமில் அடக்கம் பண்ணக்கூடாது, குளிகைகள் எடுக்கக்கூடாது. அந்த இறந்தவங்களுக்கு உண்டான சடங்குகள் எல்லாமே குளிகைகளை தவிர்க்க சொல்கிறாங்க. ஏன்னா மறுபடியும் உங்கள் வீட்டில் இன்னொரு இறப்பு நடந்துடும், அதை மாதிரி செய்ய வேண்டிய சூழல் உருவாயிரும். அதனால் நீங்கள் அந்த இறப்புக்கு ஒரு கெட்ட காரியத்துக்கு குளிகையை உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் நம்ம குளிகையை நல்லதுக்கு தான் பண்ணணும். நல்லதுக்கு அந்த திருமணம் சார்ந்ததுக்கு பண்ணக்கூடாது. சொத்து சுகம் வாங்கிறதுக்கு, கார் வாங்கிறதுக்கு, நிலங்கரையம் பண்ணுறதுக்கு, வீடு பால் காய்ச்சறதுக்கு, ஏதோ மல்டி ஆகக்கூடிய விஷயம் இதுதான் சிறப்புன்னு வச்சுங்களேன். அதே பாருங்கள், ஒரு குழந்தை நம்ம வீட்டில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்கும். மாந்தினா அந்த குழந்தை குளிகை நேரத்தில் பிறந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். லக்கணத்தில் மாந்தி இருந்தாலும் அந்த குழந்தை குளிகை நேரத்தில் தான் பிறந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ லக்கணத்தில் அந்த மாந்தி இருக்கும்போது குளிகை நேரத்தில் அந்த குழந்தை பிறக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அடுத்த குழந்தை பிறக்கும். அப்புறம் அவங்களுடைய குடும்பம் ரொம்ப நல்ல வளர்ச்சி அடையும், ரொம்ப விருத்தியாகும்னு வச்சுங்களேன். மேக்சிமம் எல்லாமே உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரோட ஜாதகத்தெல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருக்குதுன்னு பார்த்தா அந்த குழந்தை பிறந்த பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம், இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, லக்கணத்தில் மாந்தி இருந்தால் சரியில்லை, மாந்தி லக்கணத்துலேயே இருக்குது, குழந்தைங்க சரியில்லை அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. லக்கணத்தில் மாந்தி பிறக்கிற குழந்தைங்க அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல வளர்ச்சி அடையும், சிறப்பாக இருக்கும். இது ஒரு விஷயம். இதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்கு இல்லையா, என்ன அது, அதாவது எதை செய்யக்கூடாது எந்த நேரத்தில் அப்படின்னு. அதுக்கு தான் இதுக்கு ஆப்போசிட் யமகண்டன் ஒன்று வச்சுருக்காங்க. யமகண்ட நேரம் தான் எண்டு கார்டு. எந்த ஒரு விஷயத்தையும் அதோட முடிக்கணும், இனி தொடரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை அந்த யமகண்டத்தில் செய்யணும். அப்போ என்ன பண்ணலாம் சார், இப்போ ஒருத்தருக்கு கடன் நிறையா ஆகிப்போச்சு, கடனை கட்டணும், என்ன பண்ணுறது? அப்போ அந்த யமகண்ட நேரத்தை உபயோகப்படுத்தலாம். ஒரு யமகண்ட நேரம் வரும்போது ஒருத்தர்கிட்ட 1 லட்சம் பணம் வாங்கியிருக்குமா, ஒரு 10,000 ரூபா யமகண்ட நேரம் பார்த்து கொடுங்க பாருங்கள், டக்குன்னு அந்த கடன் சீக்கிரமாக கட்டியாகும். அதான் முடிவு, அந்த யமகண்டம் தான் முடிவுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மாதிரி கடன் கட்டுறதுக்கு இன்னொன்று அந்த வீட்டில் நடந்த பெரியவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த யமகண்டத்தை யூஸ் பண்ணலாம். அந்த யமகண்டை யூஸ் பண்ணும்போது இனி ஒரு இறப்பை நம்ம
நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அந்த யமகண்டம் சொல்லுதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து யமகண்டத்துக்கு வந்து இந்த மாதிரி சூழல் தான் நம்ம ரெடி பண்ணோம். அதே தான் வந்து பெரியவங்களாம் வந்து யமகண்ட நேரம்ல வண்டி எடுக்காத, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாத, ஒரு வீட்டுக்கு கால் போடாத, ஒரு கிரையம் பண்ணாதுங்கிறாங்க. என்ன காரணம்னா அதோட முடிஞ்சிடும். அடுத்த இன்னொரு வீடு வந்து பையனுக்கு ஏடாகிறதோ அல்லது கிரையத்துக்கு இன்னொரு கிரையம் ஏடாகிறதோ ஆகாது. முடிவுன்னு வச்சுங்களேன். யமகண்டம் தான் ஒரு முடிவு. அப்போ வந்து இந்த யமகண்டத்தை எதுக்கு யூஸ் பண்ணோம்னா கடனை கட்டுறதுக்கு, இந்த பெரிய காரியம் செய்கிறதுக்கு, இதுக்கு தான் வந்து யமகண்டத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சிறப்பான வெற்றி அடைவங்க. வாழ்த்துக்கள். நன்றி.